கக்கூஸ் ஆவணப்பட இயக்குனர் திவ்யா பாரதி புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்தவர்கள் தன்னை மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளதை அந்த கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மறுத்துள்ளார். கக்கூஸ் ஆவணப்படத்தில் சில சமுதாய மக்களை இழிவுபடுத்தும் விதமாக உள்ள காட்சிகளை நீக்க கூறிய விவகாரத்தை திசை திருப்ப அவர் முயல்வதாகவும் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். திண்டுக்கல் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய டீன் அங்கே இருக்கிற 15 துப்புரவு பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கினாங்க. அவங்கள ரொம்ப மோசமாக மலை வைக்கிறது, செப்டி டேங்க் கிளீன் பண்ண வைக்கிறது, தன்னுடைய அதிகாரத்தை மீறி அவங்க வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துறது, அவருடைய கணவர் துப்புரவு பணியாளர் பெண்கள் மீது பாலியல் ரீதியான தொந்தரவுல ஈடுபடுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணேன். அதுதான் இத்தனை சிக்கலுக்குமான காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் கருதுறது. அப்படி நான் பண்றப்ப அந்த அம்மாவோட சாதி என்னங்கிற ஆய்வுக்குள்ளெல்லாம் போகல. நாங்கள் இப்பதான் அந்த அம்மாவோட சாதியும் இப்போ புதிய தமிழகம் அதோடைய சாதியும் ஒன்றுன்னு புரிய வருது. பல பேர் டாக்டர் கிருஷ்ணசாமியோடைய பேரை சொல்லி பேசுறாங்க, வேறு சில அங்கே இருக்கக்கூடிய வேறு சில தலைவர்கள் பேரை சொல்லியும் பேசுறது அப்படிங்க நடந்துச்சு. அப்படி யாராவது சமூக வலைத்தளத்தில் அந்த பெண்மணிக்கு அவருடைய நன்மதிப்புக்கு குறைவு ஏற்படக்கூடிய விதத்தில் இருந்தால் அது யார் என்று கண்டு அவர்கள் மீது அந்த அம்மா புகார் கொடுக்கறதுக்கு நமக்கு ரைட் இருக்குது. என்னுடைய பேரை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அர்த்தமே இல்லாத இது. அவங்க ஏதோ தப்பிக்க நினைக்கிறாங்க. அந்த முதல்ல சி சுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அந்த ஆவணப்படத்தில் இந்த சமுதாயத்தை கக்கு சொல்லக்கூடியவர்களாக காட்டுறது தவறானது, குற்றமானது. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி திசை திருப்பக்கூடாது.